Girias, இது நம்ம ஃபேமிலி. இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையுடைய தலையங்கத்தை பார்க்குறோம். ஜனநாயகத்திற்கு நல்லதல்லன்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. குஜராத் மாநிலம் சூரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக பாஜகவை சேர்ந்த திரு முகேஷ் தலால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் போட்டியின்றி. அது குறித்து தான் அவங்க விமர்சிச்சிருக்கிறாங்க. சந்தேகத்தின் பேரில் இருக்கு தேர்தல் ஆணையத்தின் முடிவு. ஏன்னா 8 பேருடைய வேட்புமனு வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு. காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் இவர் பாஜகவுடைய வேட்பாளர் மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு போட்டியின்றி. அது வந்து சந்தேகத்தின் பேரில் இருக்கு அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கணும். அந்த சூரத் மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தலையங்கத்தில் சொல்றாங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க பாஜக இந்த முடிவுக்கு பிறகு அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு சுதந்திர இந்தியாவில் நடந்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமே இல்லை அப்படின்னும் தலையங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்த ஒருவர் போட்டியின்றி நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதுவரைக்கும் தேர்வானதே இல்லை அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் போட்டியின்றி 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் தேர்வானதையும் தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தேர்தலே நடக்காம போட்டியின்றி தேர்வாவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானதுன்னு ராகுல் காந்தி விமர்சனம் செய்ததும் தலையங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியா அந்த தலையங்கத்தில் என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா, தேர்தல் நடத்துறத தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தணும், சட்ட வல்லுநர்கள் உறுதிப்படுத்தணும். வாக்களித்து தனக்கான தலைவர்களை வாக்காளர்கள் தேர்வு செய்கிற நடைமுறை வந்து அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்திற்கு விரோதமான முறைகளை வந்து தேர்தல் ஆணையம் ஊக்குவிக்க கூடாது அப்படிங்கிறதும் அந்த தலையங்கத்தில் இறுதி பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது. அன்புள்ள Girias, இது நம்ம ஃபேமிலி.